ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோ என்னென்னா அப்படின்னா ஒரு 80 மியூசிக்கை அடாசிட்டி மூலமாக எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏற்கனவே ஒரு ஆடியோ நான் கிரியேட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது, ஒரு தமிழ் சாங்ஸு. பட் என்னென்னா இந்த இதை என்னுடைய வீடியோவில் சேர்க்க முடியாது, காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேர்க்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உண்மையிலே ஒரு 80 மியூசிக் கிரியேட் பண்ணிக்கிறோமோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெட்செட் தான். ஹெட்செட் மூலமாக தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா அடாசிட்டியை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் அடாசிட்டியோட இப்போ வெர்ஷனை காட்டுறேன் பாருங்கள். அபவுட் அடாசிட்டி 3.0.5 அடாசிட்டியோட வெர்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். அது ஃப்ரீ வெர்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேங்க. எதுக்கு நான் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆடியோ ஃபைலை 80 மியூசிக்காக மாற்ற போகிறோம். இப்போது இந்த சாங்ஸை நான் 80 மியூசிக்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை வேணும்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடம் இருக்கிறீங்களா, இதில் மவுஸால் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ட்ராக்கும் செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செலக்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே இந்த ட்ராக் எல்லாமே செலக்ட் ஆகிக்கின்றோம். இப்போ எஃபெக்ட்டுங்கிறதுல இதை போய்ட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்தீங்கன்னா இந்த இடத்துல பேனிங் LFO 2A இருக்குங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை, இப்படியே இருக்கட்டும். சரிங்களா? வேறு எந்த ஆப்ஷன் இதை வேண்டியதில்லை. இல்லை இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஓகேன்னு மட்டும் கொடுங்க, போதும். ஓகே, இப்போ சாதாரண மியூசிக் இப்போ 80 மியூசிக்காக மாறிடுச்சு. ஸோ இந்த 80ங்கிற கான்செப்டை வச்சு நீங்கள் ஒரு மியூசிக் சேனலை ஆரம்பிக்கலாம். சரிங்களா? 80 மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு சேனலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, நல்லா இருக்கு, ஃபைன், சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது உண்மையில் ஒரு 80 மியூசிக்காக கன்வெர்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. இந்த மீட்டரை கவனிங்க. லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். இந்த லெஃப்ட் சேனல் மேலே ஏறும்போது ரைட் சேனல் இறங்கிட்டே வருது. அடுத்து இந்த ரைட் சேனல் இன்க்ரீஸ் ஆகும்போது லெஃப்ட் சேனல் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கொடுக்குறதுக்கு ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டு கொடுத்து கீழே எக்ஸ்போர்ட் ஆஸ் MP3 இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் 80 மியூசிக்குங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு இல்லை நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம், இதில் சேவ் மட்டும் கொடுத்துருங்க, போதும். ஓகே, ஃபைன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.